ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுப்ரபாதம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். துயில் எழுந்து அருள்வாய் இத்தம் விருஷாச்சலபதேரிஹ சுப்ரபாதம். ஏ மானவாः பிரதிதினம் படிதும் பிரவృత్తాः தேஷாம் பிரபாத சமயே ஸ்மிருதிரங்கபாஜாம் பிரக்ஞாம் பரார்த்த சுலபாம் பரமாம் பிரசூதே. தினந்தோறும் காலை வேளையில் இந்த திருப்பள்ளி எழுச்சியை படிப்பவர்களும் நினைப்பவர்களும் பரம்பொருளை பற்றிய நல்லறிவை பெறுகின்றனர். ராமானுஜ முக்தக ஸ்லோகம். யஹ் ஸ்ரீ லக்ஷ்மண யோகி வர்ய சரணத்வந்த்வ ஆஶ்ரயீனாபவத் தஸ்யாத்யந்த தயாதி சத்குணநிதிர் நாராயணः ஸ்ரீபதிः தாதும் முக்திமனாதரோ பவப்ருஹத்வராஷயே சந்ததம் நிக்ஷிப்யைவ ஹ்ருதாபி நோ கனயதி ப்ராக்சித்தகர்மேரிதஹ. எவனொருவன் ஸ்ரீ ராமானுஜ முனிவரின் திருவடித்தாமரையை ஆශ්‍රயிக்கவில்லையோ மிக்க கருணை முதலான குணங்களையுடையவனும் லக்ஷ்மிநாதனுமான நாராயணனும் அவனுக்கு மோட்சமளிக்க விரும்புவதில்லை. அவன் அனாதி காலமாக செய்த கர்மத்தால் தூண்டப்பட்டவனாய் அவனை பிறவி பெருங்கடலில் எப்போதும் தள்ளி அவனை தன் திருவுள்ளத்தில் ஒரு பொருளாக கொல்லாமலேயே இருந்து விடுகிறான் என்று நஞ்சியர் இந்த அர்த்தத்தை அருளிச் செய்தார். அதாவது எம்பெருமானார் திருவடிகளில் சம்பந்த ரஹிதனாய் நான் வைஷ்ணவன் என்று யாதொருத்தன் பிரசித்தி தோற்றவிருக்கிறான். அவனுக்கு நிரவதிக வாத்சல்ய யுக்தனான சர்வேஸ்வரன் புருஷகார பூத்தையான பெரிய பிராட்டியார் அருகில் இருந்தாலும் தயாதி குணபரிபூர்ணனாயிருந்தாலும் மோக்ஷபலம் கொடாமல் அனாதரித்து யாவதாத்ம பாவி சம்சாரமாகிற பெருங்கடலிலே தள்ளியிட்டு வைத்து அவன்தான் தன்னுடைய அனாதி சித்தமான கர்மத்துக்கு பரவசனாகி இப்படி அனர்த்தப்பட்டான் என்று கொண்டு என் செய்தான் என் பட்டான் என்று திருவுள்ளத்தாலும் என்னான் என்றபடி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதாः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்ஷதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत्नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमान फाल्गुनमासे अमावास्यायाम् अस्यां सुबदितौ इन्दुवासर युक्तायां उत्तरप्रोष्ठपथा नक्षत्र युक्तायां श्री विष्णुयोग श्री विष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्री भगवताज्ञया भगवत्कैङ्कर्य रूपम् கரிஷ்யே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். எந்தை ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாள் பங்குனி உத்திரட்டாதி நட்சத்திரம். விளாஞ்சோலை பிள்ளை, கோயில் கந்தாடை நாயன் ஆகியோருடைய மாத நட்சத்திரம். விளாஞ்சோலை பிள்ளை பற்றிய சிறு குறிப்பு. விளாஞ்சோலை பிள்ளை ஈழவர் குலத்தில் பிறந்தவர். இவர் திருவரங்கம் சென்று பிள்ளை லோகாச்சாரியரை ஆசிரயித்து நலம் திகழ் நாராயண தாசர் என்று தாசிய நாமம் சூட்டப்பெற்றார். திருவனந்தபுரத்தை ஒட்டிய ஆரனூர் என்னும் கிராமத்தில் அவதரித்தவர். இது கரைமனையாற்றின் கரையில் உள்ளது. ஈழவர் குலத்தினராதலால் இவர் அனந்த பத்மநாபனை சேவிக்க முடியவில்லை. ஆனால் தினமும் விளாமரங்கள் நிறைந்த தம்முடைய சோலையில் ஒரு தென்னை மரத்தின் மீது ஏறி அங்கிருந்து அனந்த பத்மநாபனின் விமான தரிசனம் செய்வாராம். இவருடைய குலப்பிறப்பு ஸ்ரீ வைஷ்ணவ நெறியை ஏற்க தடையாயில்லை. பிள்ளை லோகாச்சாரியர் காலக்ஷேப கோஷ்டியில் இவருக்கு ஓர் இடம் கிடைத்தது. பிள்ளை லோகாச்சாரியர் உபதேசித்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு அதிகாரி இவரே ஆவார். பிள்ளை லோகாச்சாரியர் இவருக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்தை உபதேசித்தார். அதனை திருவாய்மொழி பிள்ளைக்கு பிற்காலத்தில் உபதேசிக்குமாறு பணித்திருந்தார். அவருடைய வருகையை நீண்ட காலமாக எதிர்பார்த்து வாசமே கமழும் சோலையில் காத்திருந்தார். திருவாய்மொழி பிள்ளைக்கு இரகசியங்களை உபதேசித்த பின்னர் திருநாடு அலங்கரித்தார். இவருக்கு அந்திம சம்ஸ்காரங்கள் செய்தவர் திருவாய்மொழி பிள்ளை ஆவார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம். எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல. அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம். அத்திவரதர். காஞ்சிபுரம் அத்திகிரி திருத்தலத்து குளத்தில் அத்தி மரத்தாலான பெருமாளை 40 வருடங்களுக்கு ஒருமுறை வெளியே எடுத்து 10 நாள்கள் ஆராதனம் செய்து அனைவரும் தரிசிக்கும்படி வைத்திருப்பர். இவருக்கு அத்திவரதர் என்று பெயர். மணவாளன். மனைவாளன் என்னும் பெயர் கொண்ட எம்பெருமானை 2 இடங்களில் சேவிக்கலாம். ஒருவர் அழகிய மணவாளன், ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருப்பவர். மற்றவர் வயலாழி மணவாளன், திருவாலி திருநகரில் திருமங்கையாழ்வார் அருகில் எழுந்தருளி இருப்பவர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.